இது நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி டெல்லியில் உள்ள ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த ஹோட்டலில் உள்ள செஃப் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் இந்திய கிரிக்கெட் அணியை வரவேற்கும் விதமாக ஒரு பிரத்யேக சிறப்பு கேக்கை உலகக்கோப்பையின் வடிவத்திலேயே அவர்கள் வடிவமைத்து அங்கு இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு அந்த கேக்கை பரிசாக அளிப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் வீரர்கள், பிசிசிஐ நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் அந்த அரங்கத்திற்குள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை பார்படாஸில் இருந்து டெல்லிக்கு வந்து இறங்கிய இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பின்னர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் புயல் காரணமாக அங்கு சிக்கி இருந்த சூழ்நிலையில் புயல் கரையை கடந்த நிலையில் இன்று சிறப்பு விமானத்தில் டெல்லிக்கு வருகை புரிந்தனர். இன்று முழுவதும் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் மட்டுமின்றி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்களில் உள்ள ஊழியர்கள் கூட இப்போது நம்ம இந்திய கிரிக்கெட் அணியை பார்த்து வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை அவர்கள் பாணியில் தெரிவிப்பதற்காக உலகக்கோப்பையின் வடிவத்திலேயே அந்த கேக்கை உருவாக்கி காத்திருக்கிறார்கள். இந்திய தேசிய கொடியின் வர்ணத்துடன் அந்த உலகக்கோப்பை கேக் வடிவமைக்கப்பட்டு கிரிக்கெட் வீரர்களின் வருகைக்காக காத்திருக்கிறது. இதை தொடர்ந்து இன்று 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் இன்று பார்க்கிறார்கள். அவருடன் இன்று காலை உணவு அவரோடு ஒரு விருந்து உணர்வு உண்பதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் மும்பையின் விமான நிலையம் மரைன் டிரைவில் இருந்து வாங்கடே ஸ்டேடியம் வரை அங்கு ரோட் ஷோ, அதாவது திறந்தவெளி பேருந்தில் அவர்கள் பயணிக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்பு கோப்பையை T20 உலகக்கோப்பையை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி கைப்பற்றிய போது இதே போல ஒரு பேருந்தில், திறந்தவெளி பேருந்தில் இந்திய வீரர்கள் பயணம் செய்த அந்த காட்சிகள் 17 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வெற்றி ஊர்வல காட்சிகள் இன்று மீண்டும் அரங்கேற இருக்கிறது. அந்த காட்சிகளை இன்று மாலை 5 மணிக்கு அனைவரும் காண இருக்கிறோம். இப்பொழுது அனைவரும் கைத்தட்டி அந்த கேக் வெட்டும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு அந்த ஊழியர்கள் கேக் வழங்கக்கூடிய அந்த காட்சியும் கிரிக்கெட் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஐடிசி கிராண்ட் ஹோட்டலின் அந்த ஊழியர்கள் மற்றும் அந்த செஃப் உள்ளிட்டோர் அந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு கேக் வெட்டி ஊட்டக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு, பரிசு, பாராட்டு என அவர்கள் பாராட்டு மலையில் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய உலகக்கோப்பையோடு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலின் வெளியே மேலதாள வாத்தியங்களுடன் ரசிகர்கள் நடனங்கள் ஆடி இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் உற்சாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக ஹோட்டலுக்கு உள்ளும் அங்கு கேக் வெட்டி மகிழ்ச்சியை இப்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் ஊழியர்களின் அன்பு, நிகழ்ச்சி மற்றும் பாராட்டை மகிழ்ச்சியோடு இந்திய அணியினர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் வீரர்கள் ஒவ்வொருவரும் அங்கு வருகை புரிந்து ஹோட்டல் வீரர்களோடு அங்கு கலந்துரையாடி அவர்களுடைய வெற்றி அனுபவத்தை மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகக்கோப்பை வடிவிலேயே அந்த கேக் வடிவமைக்கப்பட்டு இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களுக்கு அந்த கேக் வெட்டி ஊட்டப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அந்த ஹோட்டலின் ஊழியர்கள் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் விளையாட்டுத்துறையை சேர்ந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த ஹோட்டலில் இந்திய அணியின் வீரர்களுக்கு வரவேற்பும் பாராட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல ஹோட்டலுக்கு வெளியேவும் இந்திய அணியின் வீரர்களை வரவேற்று பாடல்கள், ஆடல் பாடல், மேலதாளங்களுடன் இசையோடு இந்திய வீரர்கள் உற்சாக வரவேற்பு நடனங்களோடு அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 11 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் இந்திய கிரிக்கெட் அணியினர் அதன் பின்னர் மும்பை சென்று அங்கு வாங்கடே மைதானத்தில் தேசிய கொடியுடன் உலக கோப்பையுடன் ரசிகர்கள் முன்னிலையில் அதை வழங்குகிறார்கள். அதன் பின்னர் பிசிசிஐயிடம் இந்த உலக கோப்பை வழங்கப்படும். இந்த உலக கோப்பையானது 2 ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அது முறைப்படி ஒப்படைக்கும் நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது.